பொருட்டே வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் கொடுப்பதை யாரால் தடுக்க முடியும்? கடவுள் தடுப்பதை யாரால் கொடுக்க முடியும்? அப்படியானால் இதுவரை நடந்ததும் இப்போது நடப்பதும் கடவுளாலேயே. எனவே இனி வருகிற நாட்களில் எனது வாழ்வெல்லாம் கடவுளுக்காகவே என்கிற இறை திருவிழம் ஏற்பதுதான் நமது வாழ்வின் ஆனந்தமாக இருக்க முடியும், அழகாக இருக்க முடியும், அர்த்தமாக இருக்க முடியும், ஆற்றலாக இருக்க முடியும். மீண்டும் சொல்கிறேன், கடவுள் கொடுப்பதை யாரால் தடுக்க முடியும்? கடவுள் தடுப்பதை யாரால் கொடுக்க முடியும்? அப்படியானால் இதுவரை நடந்ததும் இப்பொழுது நடப்பதும் கடவுளாலேயே. எனவே இனி வாழ்வது கடவுளுக்காகவே என்கிற இறை திருவிழம் ஏற்பதுதான் நமது வாழ்வின் ஆனந்தமாகும், அழகாகும், ஆசீராகும், ஆற்றலாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க முப்பெரும் விழாவினை பெரும் மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் புகழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இறை புகழ்ச்சியோடும் ஒரு குடும்ப உணர்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற பிள்ளைத்தோப்பு பங்கு இறை சமூகத்திற்கும் உங்கள் பங்கு தந்தைக்கும் அனைத்து பங்கேற்பு அமைப்புகளுக்கும் இங்கிருக்கிற எல்லா அருள் பணியாளர்கள் சார்பாக பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் புனித சூசேப்பருடைய சிறப்பு நிறை அருள் ஆசிரியரையும் அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன். மறையுரை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். கடந்த 3 நாட்களாக உங்களோடு இங்கிருந்து இந்த விழா நிகழ்வுகளில் உங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பதை எண்ணி பார்த்து உண்மையிலேயே அதை ஒரு பெருமையாக ஆனந்த அனுபவமாகவே நினைக்கின்றேன். காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது என்னுடைய மனக்கு முன்பாக பல்வேறு நினைவறைகள் வந்து செல்லுகிறது. சுனாமி நேரத்தில் 2004ஆம் ஆண்டு 20 நாட்கள் சுனாமி வந்த அடுத்த நாளிலிருந்து இந்த மண்ணில் பங்கு தந்தையோடு பங்கு தந்தை இல்லத்தில் இருந்து இங்கு நடைபெற்ற பல்வேறு நிவாரண பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்த அந்த அனுபவத்தை எண்ணி பார்க்கின்றேன். ஏறக்குறைய கடற்கரை பகுதியில் இருந்த வீடுகளில் எல்லாம் கடல் நீரும் மணலும் சூழ்ந்து வீடுகள் எல்லாம் நிறைந்து மக்கள் எல்லாம் பல்வேறு முகாம்களிலே தங்கியிருந்த நேரத்தில் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து வீடு வீடாக அந்த மண்ணையும் எடுத்து கடல் தண்ணீரையும் அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்திய அந்த நினைவுகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறேன். அதையும் கடந்து உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு மக்கள் கொண்டு வந்த நிவாரண பொருட்களை எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் நிறைத்து வைத்து மக்களுக்கு கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்த அந்த நினைவுகளை இப்பொழுது நாம் பைய நினைத்து பார்க்கின்றேன். ஏறக்குறைய 4 மணி வரை முகாம்களில் தங்கியிருந்த மக்கள் வருகிற பொழுது கொஞ்சம் இருட்டிய உடனேயே பேய் வருகிறது, பிசாசு வருகிறது, மீண்டும் சுனாமி வருகிறது என்றெல்லாம் அலறி அடித்துக் கொண்டு மக்கள் மீண்டும் ஓடி சென்ற அந்த அனுபவங்களை எல்லாம் எண்ணி பார்க்கின்றேன். இங்கு தங்கியிருந்த அந்த 20 நாட்களில் ஏறக்குறைய 10 நாட்கள் இரவு நேரத்தில் உணவு இல்லைன்னு இல்ல, கொண்டு வர்றதுக்கு பயந்து உணவில்லாமல் இங்கு தங்கியிருந்த அந்த அனுபவத்தை எண்ணி பார்க்கின்றேன். அப்படி என்றால் சுனாமியால் இந்த கிராமம் அழிக்கால் மற்றும் பிள்ளைத்தோப்பு முழுமையாக சீரடைந்த நிலையில் இன்று
கடவுள் இந்த பிள்ளைத்தோப்பு பங்கு சமூகத்தை ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நிலைக்கு, ஒரு புதிய பாஸ்கா அனுபவத்திற்கு கடந்து கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு புதிய பாஸ்கா அனுபவம் என்று சொல்ல வேண்டும். எனவே கடவுள் வழிநடத்தி கொண்டு வந்த இந்த நிகழ்வை நாம் இன்று எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வது தகுதியும் நீதியுமாகும் என்று சொல்ல வேண்டும். அதையும் கடந்து திருவிழாவினுடைய முதல் நாளில் ஒரு தீப ஓட்டம், அதில் 4 கிராமங்களை இணைக்கின்ற 6 கிலோமீட்டர் தூரத்தில் நமது இளைஞர்கள் பங்கு பேரவையோடு வழிநடந்து தீப ஓட்டத்தில் கலந்து கொண்ட அந்த ஒரு பாங்கை, அந்த ஒரு முதிர்ச்சியை, அந்த ஒரு அருமையாக வழிநடந்து வந்த நிகழ்வை எண்ணி பார்க்கின்றேன். மந்தாவுக்காக அல்ல, கலர்ஃபுல்லாக நாங்கள் பனியன் போட்டிருக்கிறோம், தொப்பி வைத்திருக்கிறோம், வாகனத்தில் வருகிறோம், எல்லோருடைய பார்வையும் எங்களுக்கு படுகிறது, எனவே பந்தா காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, இது கடவுளுக்காக செய்கிறோம் என்ற அர்ப்பண உணர்வோடு அந்த இளைஞர்கள் அந்த தீப ஓட்டத்தில் கலந்து கொண்ட அந்த பக்குவத்தை பார்க்கிற பொழுது மெய்மறந்து நிற்கின்றேன். முதல் நாளில் ஊரினுடைய எல்லையிலிருந்து கலர்ஃபுல்லாக யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பக்த சபை அன்பியம் ஒவ்வொரு அமைப்புகள் என்று பவனியாக கொடிகளை ஏந்தி கலர் பலூனை எல்லாம் கையிலே வைத்துக் கொண்டு இது கலர் திருவிழா, கலக்கல் திருவிழா என்று ஜெப உணர்வோடு ஜெபமாலை சொல்லி நீங்கள் வந்த அந்த ஒரு பவனியை நான் எண்ணி பார்க்கின்றேன். ஆலயத்திலிருந்து திருக்குடி பவனியாக செல்லுகிற பொழுது அந்த பலூன்களை கூட பராக்குக்காக இல்லாமல் பக்தி சிறப்போடு நீங்கள் திருக்கொடி ஏற்றத்தின் பொழுது அந்த பலூனையும் ஒருவேளை ஜெபமாலையையும் புறாக்களையும் விண்ணில் பறக்க விட்ட அந்த அனுபவத்தை நான் எண்ணி பார்க்கின்றேன். விழாவினுடைய அந்த நோட்டீஸை பார்க்கிற பொழுது பல்வேறு சிறப்பு நினைவு திட்டங்கள், இந்த பங்கை அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு செல்வது என்பதை திட்டமிட்டு சீர்தூக்கி பார்த்து பல்வேறு முனைப்புகளை முன்னெடுத்து இந்த விழாவை ஒரு வரலாற்றில், நம்முடைய நினைவுகளில், நம்முடைய நெஞ்சங்களில், நம்முடைய இந்த பங்கு சமூகத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகளாக மாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகள், இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து உங்களை பாராட்டுகின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். இதெல்லாம் எவற்றை வெளிப்படுத்துகிறது? நீங்கள் கடவுளுடைய சிறப்பு அன்புக்குரியவர்களாக, ஆசிரியருக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதுடைய அடையாளங்கள் தான் இவைகள். பாராட்ட வேண்டும், கைதட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று மனநிறைய உணர்வுகள் விரும்புகிறது. ஆனாலும் இது போதுமா? இதற்காக தான் விழாவா? வேறு என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி அங்கே தொக்கி நிற்கிறது. இதோடு விழாவும் வாழ்வும் முடிந்து விட்டதா? வழிபாடும் வாழ்வும் வரலாறும் வளர்ச்சியும் இதோடு முடிந்து விட்டதா என்ற கேள்விக்கு இல்லை, இன்னும் இருக்கிறது, இன்னும் வெகு தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது என்பதற்கான ஒரு பாடத்தை இன்றைய விழாவினுடைய மைய சிந்தனையும் அதனுடைய விழா நாயகனாகிய புனித சூசேப்பருடைய வாழ்வும் இன்றைய இறை வார்த்தைகளும் நமக்கு அறைகூவலாக பதிலாக நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக நம்முடைய பங்கிலிருந்து 7 பிள்ளைகள் இன்றைய தினம் ஆண்டவர் இயேசுவுடைய திருவுடலையும் இரத்தத்தையும் உட்கொள்வதற்காக முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். கேள்வி கேட்கணும்ல, வழக்கமாவே மறையுறையில இந்த திருப்பலியில கடினமான பகுதி இதுதான். கேள்வின்னு சொன்னோடனே பிள்ளைங்க தலைகளை போடுறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா தைரியமா இருக்காங்க. அப்படின்னா பிள்ளைங்க நன்றாக தயாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. தைரியமா இருக்கீங்கல்ல? எளிமையான 3 கேள்விகள். அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசு திருப்பலி முடிந்த பிறகு உண்டு. முதல் கேள்வி எளிமையான கேள்வி, எல்லோருக்கும் தெரிந்தது, தெரியப்பட வேண்டியது. முதல் கேள்வி, நற்கருணைனா என்ன? நீங்க நற்கருணை உட்கொள்ள போறீங்க, அப்படிதானா? நற்கருணைனா என்னது? தைரியமா சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நற்கருணை என்றால் என்ன? எந்திரிச்சு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க.
திருவுடலும் திருரத்தமும். சரியான பதில். உட்காருங்க. டீச்சர்ஸ் சொல்லி தந்திருப்பாங்கல்ல, நற்கருணை என்றால் என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் சொல்லி தந்திருப்பாங்கல்ல. அது என்னது? சரியான பதில் தான், அது தப்பு இல்ல. நற்கருணை என்றால் என்ன? திருவுடல் திருரத்தம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. சரியா தவறா? நற்கருணை என்றால் என்ன? திருவுடல் திருரத்தம். சரியா? சரியா? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரியா தப்பா? சரி. சரி. சரியில்ல. திருவுடல் திருரத்தம் அப்படின்னு சொல்றது சரியல்ல. யாருடைய திருவுடல் திருரத்தம்? மக்ரித்தாவுடையதா? மாடசாமி உள்ளதா? இல்லை. இயேசுவின் திருவுடல் திருரத்தம். அதுக்கு ஒரு டெபினிஷன் உண்டுல்ல, சொல்லுங்க படிச்சது. யாருக்கா தெரியுமா? அப்பரச அப்பரச குணங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் அவருடைய இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கியுள்ள. வெரி குட், சூப்பர், அருமையா சொல்லி இருக்கிறாங்க. முதல் கேள்வி பாஸ். இரண்டாவது கேள்வி, ஏன் நீங்க இந்த நற்கருணை திருவிருந்தை உட்கொள்றீங்க? எதற்காக நற்கருணை வாங்க போறீங்க? நான் இன்னொரு பங்குல கேட்கும் போது ஒரு பிள்ளை சொல்லுச்சு, எங்க அம்மாவே நிறைய பேருக்கு நிறைய பைசா எல்லாம் கொடுத்துருக்காங்க, கல்யாணத்துக்கு போய் கொடுத்துருக்காங்க, நிறைய புதுநன்மைகள் எல்லாம் செயின் மோதிரம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கும் என்ன செய்யணும் தெரியுமா? கை நிறைய மோதிரம் வரும், எனக்கு கழுத்துல செயின் வரும், மெடல் வரும், நிறைய பைசா எல்லாம் அன்னைக்கு தான் பிரியும். அதனால இதை விட்டு கொடுக்க மாட்டான் எங்க அம்மா, இப்படி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படியா? அதுக்காக தானா? இல்லையா? அப்ப உங்களுக்கு எதுவுமே பிரியாது. அடுத்து சொன்னாங்க, எங்க வீட்டுல அன்னைக்குதான் எங்க வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொலுவெல்லாம் போட்டு அதுல எங்க உட்கார வச்சு தனியா போட்டோகிராஃபர் எல்லாம் கூப்பிட்டு வீடியோ எடுத்து அழகா ஸ்டைலா ஸ்டில் எல்லாம் கொடுத்து நிறைய போஸ் கொடுத்து எல்லாரும் இணைச்சு போட்டோ எடுப்பாங்க, அதுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எதுக்கு? இதுக்காக இந்த நற்கருணை திருவிருந்து. இது இல்லாமல் வாழ முடியாதா? ஒரு கிறிஸ்தவளாக இந்த நற்கருணை திருவிருந்து பங்கு கொள்ளாமல் நம்மால் வாழ முடியாதா, வளர முடியாதா? என்ன நினைக்கிறீங்க? மூன்றாவது கேள்வி, இந்த நற்கருணை உட்கொண்ட பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க? மறுபடியும் இப்படியே இருக்க போறீங்களா? இதே சுட்டித்தனம், இதே விளையாட்டு, இதே படிக்காம இருக்கிறது, இப்படின்னு இருக்க போறீங்களா? கேள்விக்கான விடைகளை தேடுவோம். நம்ம ஊர் இப்ப கொண்டாடுறது மாதிரி ஐநா சபையினுடைய ஒரு பொன்விழா நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஐநா சபையினுடைய பொன்விழா நிகழ்வுக்கு இந்தியாவில் இருந்து பாரத பிரதமர் இந்திரா காந்தியும் அன்னை தெரசாவும் கலந்து கொள்ளுகிறார்கள். அந்த கலந்து கொள்ளுகிற நிகழ்வில் இந்த இந்திரா காந்தி அம்மையாரை அவர்கள் போற்றி பெருமையோடு சொல்லுகிறார்கள், இந்தியாவிலிருந்து ஒரு இரும்பு பெண்மணி வந்திருக்கிறாள், இந்தியாவிலிருந்து இந்த உலகம் பார்த்திராத ஒரு துணிச்சலான ஒரு பெண்மணி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள் என்று இந்த இந்திரா காந்தியை பற்றி அவர்கள் பெருமையாக அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அந்த நிகழ்வில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு வருகிற பொழுது அவர் அங்கே அரங்கத்தை பார்த்து அல்லது அந்த மக்களை பார்த்து கையசைத்து விட்டு சொல்லுவார், என்னை இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி அல்லது ஒரு துணிச்சலான பெண்மணி தலைவி என்று சொன்னதற்கு சந்தோஷப்படுகிறேன். ஆனால் என்னை விட இந்த உலகில் ஒரு வலிமை மிக்க, ஒரு ஆளுமை மிக்க, ஒரு அழகு மிக்க, ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பெண்மணி இருக்கிறார், அவர்தான் அன்னை தெரசா.
ஒருவேளை பார்ப்பதற்கு அவர் உடலளவிலும் வயது முதிர்ச்சியிலும் குனிந்து கூனி குறுகி அவர் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் இந்த உலகில் எல்லோரையும் விட உயர்ந்து நிற்கிறார். எதில்? கடவுளுக்காக வாழ்வதில். கடவுள் எதை விரும்புகிறார் என்பதை தேர்ந்து தெளிவதில், இறைவனுடைய திருவுளத்திற்காகவே வாழ வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்கிறார். எனவே அவருடைய உடல் அல்ல, அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய ஆன்மீகம், அவருடைய அறநெறி, எல்லாமே மனிதநேயம், இவையெல்லாம் இணைந்து அவரை ஒரு உயர்ந்த பெண்மணியாக இன்று இந்த உலகிற்கு காட்டுகிறது என்று சொன்னார். அவர் வழியாக இந்த உலகம் கடவுளை கண்டுகொண்டது. ஏனென்றால் இந்த பெண்மணி எல்லோரிலும் கடவுளை காட்டினார் என்று சொன்னார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனுடைய திருவுளம் என்பது நம்முடைய மனித வாழ்வில் பார்ப்பது எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதோ, குறிப்பாக நம்முடைய வாழ்வில் சில கேள்விகளுக்கு பதில் இல்லை, அதற்கான விளக்கமும் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இவை கடவுளுடைய திருவுளம் என்பதை நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, அமைதி ஆழ்நிலை தியானத்தின் வழியாக அவற்றை ஆய்ந்து அறிந்து தேய்ந்து தெளிந்து கடவுளால் தான் என்பதற்கென்று என்ற நிலையில் சரணாகதி ஆவதற்கும், அந்த சரணாகதி அடைந்த நிலையிலிருந்து ஒரு புதிய பார்வையை நோக்கி, ஒரு திசையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு முன்னோக்கி கடந்து செல்வதற்குமான ஒரு அழைப்பு என்பதைத்தான் நாம் இன்று உணர வேண்டும். ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்வை பாருங்களேன். ஆண்டவர் இயேசு தனது இறை வேண்டலில் என்ன செபிக்கின்றார்? தந்தையே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று வேண்டுகின்றார். விண்ணுலகில் உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டும் என்று. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது இறைவசனத்தில் சொல்லுவார், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு என்று சொல்லுவார். அதுவே எனது முதன்மையான பணி என்று சொல்லுவார். அப்படி என்றால் அவருடைய வாழ்வு ஒரு இறைவனுடைய திருவுளத்தில், இறைவனுடைய விருப்பத்தில் எல்லாம் அமைந்திருந்தது, அடங்கியிருந்தது என்பதை பார்க்க முடியும். இன்னும் சற்று கடந்து வருகிற பொழுது அதே இறைமகன் இயேசு சொல்லுவார், உலகமெல்லாம் நீ தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்து விடுவாய் என்றால் உனக்கு என்ன பயன்? அப்படி என்றால் கடவுளுடைய திருவுளத்தை தேர்ந்து தெளிந்து வாழ்கிறவர்களால் மட்டும்தான் இந்த உலகில் நிம்மதியாக வாழ முடியும், நிறைவை காண முடியும், ஆசீர்வாதமிக்க பிள்ளைகளாகவும் வாழ முடியும் என்பதை சொல்லித் தருகிறார். கடைசியாக என்ன நடக்கிறது? சிலுவையில் தொங்கும் பொழுது கூட சொல்லுவார், என் இறைவா, மனக்கலக்கம், மன போராட்டம், என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. கலங்கி போகிற நேரத்தில் சிலுவையில் தொங்குகிற பொழுது கூட சொல்லுகின்ற வார்த்தை என்ன? என் இறைவா, என் இறைவா, என்னை கைவிட்டீர், ஆனாலும் எனது விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி தனது வாழ்வை இறுதி வரை, சாவு வரை கடவுளுடைய அல்லது தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலேயே கடந்து செல்வதாக அவர் அமைப்பது மட்டுமல்ல, அந்த சாவு வரை அவர் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றியதால் அதுவே அவருக்கு சாகா வரமாகி உயிர்ப்பின் அனுபவத்தில் இன்னும் அவர் என்றும் நம்மோடு வாழுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது வியப்பாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நாம் நம்புகிற நமது பாதுகாவலர் புனித சூசையப்பர், இவருடைய வாழ்வை நாம் தியானிக்கின்ற பொழுது பல்வேறு புதிர்கள், பதில் தெரியாத புதிர்களாக இருக்கிறது. விளக்கங்கள் தெரியவில்லை. எலிசபெத் அன்னை மரியா தூய ஆவியால் கருத்தரித்திருக்கிறார். எப்படி நடந்தது? இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? எப்படி புரிந்து கொள்வது? மக்கள் என்ன சொல்லுவார்கள்? இந்த உலகம் எப்படி பேசும்? இதை நம்புமா நம்பாதா? நான் நம்ப வேண்டுமா வேண்டாமா என்று கலங்கி குழம்பி இருக்கின்ற சூழ்நிலையிலும் அவர் இறைவனுடைய அந்த குரலுக்கு செவிமடுக்கிறார். இறைவனுடைய அழைப்புக்கு குரல் கொடுக்கின்றார். எனவே அந்த இறைவனுடைய குரலுக்கு அவர் செவிமடுக்கிற பொழுது அவர் சொல்லுவதை கேட்கின்றார், ஆய்ந்து தேர்ந்து தெளிகின்றார். எனவே ஆம் என்று பதில் சொல்லி அதற்கான அத்தனை கடமைகளையும் இனி என்னுடைய வாழ்வு கடவுளுக்காகவே என்று சொல்லி அந்த இயேசு மற்றும் அன்னை மரியாவுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும்
அவர்களை பாதுகாப்பதையும் அவர்களோடு உடன் பயணிப்பதையும் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுப்பதை பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த புனித சூசேப்பர் தனது திருவுளம் இறைவனுடைய திருவுளப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாக சொல்ல வேண்டும். கடவுளால் தான் எல்லாம், கடவுளுக்காகவே நான் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, அதை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்? ஒருவேளை புரிந்து கொள்வதற்கு சற்று எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய வாழ்க்கையில் 4 மான்கள் அவர் வைத்திருந்தார் என்று சொல்ல வேண்டும். இது சற்று புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான். 4 மான்கள். அது என்ன? ஒன்று, அவர் ஒரு பக்திமானாக இருந்தார். பக்திமானாக இருக்கிற பொழுது மட்டும்தான், அந்த பக்தி என்பது வெறுமனே மூட நம்பிக்கையில் மட்டுமல்ல, மூட நம்பிக்கையில் அல்ல, மாறாக உண்மை கடவுளை முழுமையாக நம்பி பற்றி கொண்டு அவருடைய திருவுளத்தை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவது. எனவே அந்த பக்திமானாக அவர் இருந்ததில்தான் அவர் கடவுளோடு இணைந்திருந்த அந்த திருவுளத்தை அவர் வெளிப்படுத்துகின்ற அடையாளமாக அவரது நம்பிக்கை வாழ்வு இருந்திருக்கிறது. பக்திமானாக இருந்திருக்கிறார். இரண்டாவது, அவர் ஒரு புத்திமானாக இருந்திருக்கிறார். புத்திமான் எப்படி? வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்வுகள் நடக்கிறது, புரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை, விளக்கங்கள் தெரியவில்லை, என்ன செய்வது? ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சொல்லும் பொழுது நம்பிக்கையின் ஒளி கொண்டு, அறிவின் கண் கொண்டு தேர்ந்து தெளிகிற பொழுது மட்டும்தான் அவருக்கு விளக்கங்கள் தெரிகிறது. கனவில் கூட எச்சரிக்கப்படுகிற பொழுது அறிவின் துணை கொண்டு ஏற்றுக்கொள்ளுகின்றார், புத்தியை பயன்படுத்துகின்றார், ஞானத்தோடு சிந்திக்கின்றார். எனவே வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உடனடியாகவே கடவுளுடைய அழைப்புக்கு அவரால் செவிமடுக்க முடிகிறது, பதில் கொடுக்க முடிகிறது, விரைந்து செயல்பட முடிகிறது என்பதை பார்க்கின்றோம். புத்தி என்பது வெறுமனே நாம் மனப்பாடம் செய்வதல்ல என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தேகங்களுக்கான தெளிவுகளை நாம் இறைவார்த்தையின் பின்னணியில் அறிவின் ஒளி கொண்டு புத்தியோடு சிந்தித்து பார்த்து தேர்ந்து தெளிவதில் தான் இருக்கிறது என்பதை இந்த இவர் கற்றுத்தருவதை நாம் உணர முடியும். மூன்றாவதாக, அவர் ஒரு சக்திமானாக இருக்கிறார். எப்படி ஒரு பக்திமான் புத்திமானாக இருக்கிறாரோ, அவர் புத்தியோடு அதிர்ஷ்டங்களுக்காக காத்திருக்கவில்லை, மாறாக உழைக்கின்றார், தச்சு தொழில் செய்கின்றார், தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, குடும்பத்துடைய மேன்மைக்காக உழைக்கின்ற இந்த சூசேப்பர் உலகின் மேன்மைக்காக உழைப்பதையும் பார்க்கின்றோம். எனவே உழைக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம். பாருங்க, விவிலியத்தில் ஒரு பேசாத மனுஷனை பற்றி இன்றைக்கு உலகம் முழுசும் பேசுகிறது. அதிர்ஷ்டம் எப்படி வந்தது? சும்மா இருந்ததால் அல்ல, உழைப்பதில் அதிர்ஷ்டம் இருக்கிறது என்பதை இந்த பக்திமான், இந்த புத்திமான் ஒரு சக்திமானாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். நான்காவது பார்க்கிற பொழுது அவர் ஒரு நீதிமானாக இருக்கின்றார். நீதியோடு அன்னை மரியாளை வழிநடத்துகின்றார், இன்றும் திருச்சபையையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். தன்னுடைய நடத்தையில் எந்த நிலையிலும் பழுதுபடாமல் பார்க்கின்றார். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் கடவுள் விரும்புவதை போல என்னுடைய வாழ்வு இருக்கிறதா என்பதை தேர்ந்து தெளிவதில் மௌனத்தோடு, அமைதியோடு, ஆர்ப்பாட்டமின்றி, எந்த சஞ்சலமும் இன்றி தன்னுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டு செல்கிற ஒரு மாசற்ற ஒரு மனிதராக, நேர்மையான, உண்மையான, தூய்மையான, சரியானதை தேர்ந்து தெளிந்து செய்கின்ற ஒரு மனிதராக, புனிதராக இவரை பார்க்க முடிகிறது. அன்னை தெரசா கூட சொல்லுவார், மனிதனுடைய புனிதம் என்பதும் நிறைவு என்பதும் மகிழ்வு என்பதும் எதில் இருக்கிறது என்று சொன்னால், இறைவனுடைய திருவுளத்தை மகிழ்ச்சியோடு ஏற்று அவற்றை செயல்படுத்துவதில் தான் இருக்கிறது என்று சொல்லுவார். பழைய ஏற்பாட்டை பார்க்கிற பொழுது 1 மக்கபே 3ஆம் அதிகாரம் 60வது இறைவசனத்திலே யூதா மக்கபே சொல்லுவார், எது கடவுளுடைய திருவுளமோ அது செயல்படுத்தப்படட்டும், எது கடவுளுடைய விருப்பமோ அது செயல்படுத்தப்படட்டும். தூய பவுல் சொல்லுவார், எது சரியானதோ, எது கண்ணியமானதோ, எது நேர்மையானதோ, எது உகந்ததோ, எது வாழ்வுக்குரியதோ அதை மட்டுமே நாம் செய்கிற பொழுது கடவுளுடைய திருவுளம் நம்மில் நிறைவு பெறுகிறது, கடவுள் மாட்சி பெறுகிறார் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போமே.
நாம் இறை திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்கிறோமா? கடவுளால் தான் எல்லாம் என்று எண்ணி வாழ்கிறோமா? கடவுளுக்காகவே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணி பார்ப்போமா? ஒரே ஒரு கேள்வி, நம்மை சுற்றி என்ன இருக்கிறது? நாம் யாரை சுற்றி, எதை சுற்றி இருக்கிறோம் என் கேள்விக்கு பதில் தேடினாலே நாம் இறை திருவுளத்தின்படி நடக்கிறோமா என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கும். நம்மை சுற்றி என்ன இருக்கிறது? நிறைய நதிகள் இருக்கிறது, நிறைய சாத்தான்களை சுற்றி நம்மை சுற்றி நாமே வைத்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு ஆபத்துகளையும் அழிவுகளையும் நம்மை சுற்றியே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சத்தமும் சந்தடியும் நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் நாம் இந்த ஆழ்நிலை மௌனத்தில், அமைதியில் வெளிப்படுகிற இறைவனுடைய திருவுளத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வது? சிந்தித்து பார்ப்போம். கடவுள் கொடுப்பதை யாரால் தடுக்க முடியும்? கடவுள் தடுப்பதை யாரால் கொடுக்க முடியும்? அப்படியானால் இதுவரை நடந்ததும் இப்போது நடப்பதும் கடவுளாலேயே. இனி எனது வாழ்வும் கடவுளுக்காகவே என்கிற இறை திருவுளம் ஏற்கிற பொழுதுதான் நமது வாழ்வு ஆனந்தமாகும், ஆற்றலாகும், அழகாகும், ஆசிராகும். அதற்காக பக்திமானாவும், சக்திமானாகவும், நீதிமானாவும், முத்திமானாக செயல்படுவோம். ஆமீன்.